தட்சிணே காளி மூலிகை வசியம் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் அந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது ஒரு அருமையான மூலிகையும் அதை எப்படி நம்ம மையாக்கி அதை நம்ம எப்படி வசிய மை தயார் பண்ணுவதற்கான ஒரு அரிய வாய்ப்பு தான். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஷேர் எதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தான். இது ஒரு எளிய முறை, வலிய ஒரு விஷயங்கள் தான். இந்த வசியமை அப்படின்னு சொல்கிறாங்க, சர்வ வசியமை அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் மறைக்கப்பட்ட ரகசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒன்றும் ரகசியமே கிடையாது, மறைக்கப்பட்ட ரகசியமே கிடையாது. உள்ளே இருப்பது பின்தொடரி. இது வெள்ளை விஷ்ணு கரந்தி. நம்ம இதை இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷ்ணு கரந்தியை நம்ம பாடமாக ஆக்கி வச்சுருக்குறோம். அதை அதில் கொஞ்சம் போட்டு வச்சுருக்குறோம். இப்போ நாம் இது அருகு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேரை போட்டு வச்சுருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம், அரண மூலிகை, அவ்வளோதான். இதை பாருங்கள், இது வெள்ளை எருக்கனோட வேர். இதை பார்த்துருக்கீங்களா? இதுதான் இந்த வசியமைக்கு ஹைலைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு மூலிகை. அதையும் நம்ம இங்கே போட்டிருக்கோம். இவ்வளோதான் விஷயம். இவ்வளோதையும் நம்ம செஞ்சு நம்ம இதை நல்லா அப்படியே அடைச்சிடணும். அடைச்சிட்டு சீலமண் செஞ்சிடணும். சீலமண் செய்வது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் செய்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு உள்ளே மூலிகை வெளில தெரியாமல் எல்லாத்தையும் உள்ளே போட்டு அடைச்சிடணும். அடைச்சி உள்ளே வச்சுட்டு இந்த மடக்கை தூக்கி மேலே வச்சிடணும். அப்படி வச்சுட்டு இதில் 7 சிலமண் செஞ்சிடணும். செஞ்சு பிறகு தான் நீங்கள் நேரடியாக இதை நேரடியாக நெருப்பு படாமல் திகிலிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ நேரடியாக இதில் நீங்கள் நெருப்பே வைக்கக்கூடாது. 4 பக்கமும் கல் கட்டி இதுக்கு ஒரு ஒரு பள்ளம் தோண்டி அதுக்குள்ளே இறக்கி ஒரு மரத்து விறகு இந்த போட்டிருக்கணும் இல்லையா, இதெல்லாம் அதுக்கு எரிக்கக்கூடியதான். ஒரு மரத்து விறகு இதெல்லாம் செஞ்சு தான் அதை இறக்கணும். இந்த மை எதற்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த சர்வதேவதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மை இருக்கு இல்லையா, அந்த தேவதைக்கான ஒரு மை தான் நம்ம இப்போ தயார் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்ம தயார் பண்ண போகிறோம். நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இரவு 12 மணிக்கு இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நல்ல பவர், அருமையான ஒரு வசிய மையக்கான இது நல்ல ஒரு விஷயம். இதை செய்யும் ஒரு காலகட்டத்தில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகர் வசிய மந்திரத்தை நீங்கள் உபாசனை பண்ணலாம். இந்த மூலிகையெல்லாம் சாப நிவர்த்தி பண்ணி எடுத்துக்குவது உத்தமம். இல்லை எனக்கு சாப நிவர்த்தியெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது மாதிரி ஒரு தாயத்து கட்டிக்கிங்க. இது மாதிரி தாயத்து கட்டிட்டிங்கன்னா நீங்கள் உடல் கட்டு எந்த ஒரு விஷயமும் நீங்கள் போட வேணாம். அதே மாதிரி மந்திர சாப நிவர்த்தின்னு சொல்ல வேணாம், மூலிகை சாப நிவர்த்தி சொல்ல வேணாம், எல்லாமே இதில் அடங்கிடும். இது கையில் வச்சுட்டு இந்த மூலிகை பிடுங்கினீங்க அப்படின்னு சொன்னால் வஞ்சிக்கலாம். அப்போ ஒரு சூழ்நிலை, யாரும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கணும். ஏன்னா இப்போ ஒரு மூலிகை பக்கத்தில் வெத்தலை சிவ ஒரு பழம்பாக்கு வச்சு நம்ம எல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னோம்னா எதோ பண்ணுறாங்க அப்படின்னா செய்ய முடியாது. அப்போ காலில் செருப்பு அணியாமல் சிவபெருமானை, விநாயக பெருமானை, சித்தர், நீங்கள் யாருங்களில் ஏன்னா மூலிகைக்கு அதிபதி சித்தர் பெருமக்கள் தான். அந்த சித்தர் பெருமக்களை நம்ம வணங்கிட்டு நம்ம இந்த மூலிகையை மனசுக்குள்ளேயே எல்லாம் செஞ்சுட்டு உடனே நார்மலாக ஒரு கண்ணு பிடிங்கிட்டு போகிற மாதிரி நம்ம பிடிங்கி எடுத்துக்கலாம். நீங்கள் அதுக்கான பவரை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டால் மட்டும்தான் செய்யலாம். இல்லைன்னா அங்கே போய் மஞ்சத்தூள், அப்புறம் இந்த மஞ்சள்,
அப்புறம் கன்னி நூல், காப்பு கட்டி இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், நான் அப்படி தான் செய்கிறேன். எவ்வளோ பெரிய மூலிகையாக இருந்தாலும் இந்த தாயத்து கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இதை வச்சுக்கிட்டு தான் இந்த கையால் தொட்டு வணங்கிட்டு தான் நான் பிடுங்குவேன். இன்னை வரைக்கும் நல்லபடியாக தான் இருக்கேன். ஆரோக்கியம், சேமம் எல்லோருக்கும் நான் செஞ்சு கொடுக்குறேன். வெற்றியும் உண்டாகுது. அதுதான் விஷயம். அங்கே போய் உட்காந்துட்டு காப்பு கட்டணும் அப்படிலாம் இல்லை. இதில் 5 வகையான யந்திரங்களை நான் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். இந்த இருக்கு இல்லையா, தாயத்தில் 5 வகையான யந்திரங்கள் நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன். அன்பர்களே, இப்போ வந்துட்டு இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மை நம்ம வந்து நெருப்பு நேரடியாக படாமல் 4 பக்கமும் வந்துட்டு சூழ்நிலையாக இதை வந்துட்டு எரிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா சர்வ தேவதா வசிய மைக்கு நம்ம வந்து பயன்படுத்திடலாம். தேவதைகள்லாம் நமக்கு வந்துட்டு தெய்வங்கள் நம்ம வணங்கக்கூடியவர்கள் வந்துட்டு ஒரு இந்த நெத்தியில் இந்த மையை வச்சுக்கிட்டு இதை மையாக கருக்கி இதை நம்ம வசிய மந்திரங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஆலயத்தில் தெய்வத்தில் பவர் இருக்கா இல்லைன்னு நம்ம இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி போகிற காரியங்கள் வெற்றியாகும் அப்படிங்கிறதையும் இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மையை வச்சுட்டு ஒரு நடைக்கு 2 நடை நம்ம திரும்ப திரும்ப போய் ஒரு ஆளை சந்தித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளை கூப்பிட்டு பேசுவாங்க. நமக்கு வந்துட்டு காரியமும் ஜெயமாகும். இது ஒரு அற்புதமான ஒரு அருமையான இந்த மையை வந்துட்டு எல்லோரும் செய்து இதை நீங்கள் வந்து பலன் பெற்றீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதை வந்துட்டு நீங்கள் தெய்வங்களுக்கு வணங்கும் போது, தெய்வம் எனக்கு வந்துட்டு ஒரு தேவதை வந்துட்டு எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்கான நீங்கள் வந்துட்டு மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். என்ன தேவதையை நீங்கள் வந்துட்டு வச்சு வழிபாடு செய்கிறீங்களோ அந்த தேவதையை நீங்கள் வந்துட்டு ஒரு மந்திரங்கள் உபாசனை பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நீங்கள் வந்துட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு அற்புதமான ஒரு மந்திரத்தை நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம். இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஓம் மகா கணபதையே மகேஸ்வரன் புத்திரன் பார்வதி தேவியே மைந்தான் உன்னை செவித்து வசி வசி ஓம் சுவாக அப்படின்னு சொன்னீங்கனாலே போதும். இந்த மகா கணபதையே அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, இந்த உன்னைங்கிற இடத்துல செவித்தேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா என்ன தெய்வமோ உங்களுடைய சாமி பெயரை அந்த இடத்துல வச்சு வசி வசி ஓம் சுவாகா அப்படின்னு சொல்லுங்கள். யாரையாவது நீங்கள் பார்க்க போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓம் மோக சர்வ மோகன என்னை கண்டு உள்ளம்புருகி உடல் உருகி உள்ளத்தில் உள்ளம்புருகி செய் நசி மசி ஓம் ஸ்வாக அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல நீங்கள் எங்கே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வசின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல யாரை பார்க்க போகிறீங்களோ அவர்களை பெயரை அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு வசி வசி ஓம் ஸ்வாக அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும். இதை நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி மூலிகைலாம் எடுத்து பயன்படுத்தி செஞ்சிங்கன்னா நிச்சயம் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இதை பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரியணும்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். நிச்சயமாக நான் சொல்கிறேன். அருமையாக பயன்படுத்துங்க, நல்லதுக்கு பயன்படுத்துங்க. இது நிறையா விஷயங்கள் இதில் உங்களுக்கு வந்துட்டு பலன் கிடைக்கும். ஸோ நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்பர்களே, நான் அனுபவம் வாய்ந்த ஒரு நூல் வெளியிட போகிறேன். யாராருக்கு தேவையே என்று சொல்லுங்கள், நிச்சயம் உங்களுக்கு அதை கொடுக்குறேன். அதை வச்சுக்கிட்டு எல்லோரும் நல்வழிப்படுத்துங்க, நல்லா இருங்க. அதில் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். நான் செய்து அனுபவம் பெற்ற முக்கியமான யந்திரங்கள், மந்திரங்கள், வசிய மந்திரங்கள், ஆகர்ஷணம், தம்பனம், உச்சாடனம், இது மாதிரி 8 வகையான அஷ்டகர்மங்களும் என்னென்ன மூலிகை, விபூதி வசியம், நம்ம வந்து மை வசியங்கள் அனைத்தும் அதில் பண்ணி இருக்குது. அதை உங்களுக்கு நான் பெற்ற இன்பத்தை இந்த உலகத்துக்கும் தெரியணும் அப்படின்னு தான் சொல்கிறேன். யாருக்கு தேவையோ நீங்கள் வாங்கிக்கலாம்.
ஸோ நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன்.